உங்கள் சத்யாவில் ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை மே 1 ஒரு நாள் மட்டும். சத்யா கிரிக்கெட் கிரவுண்ட்ல 6 அடிச்சு பார்த்திருப்பீங்க, 4 அடிச்சு பார்த்திருப்பீங்க, தம் அடிச்சு பார்த்திருக்கீங்களா? ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியின் கேப்டன் ரியான் பராக் ட்ரெஸ்ஸிங் ரூம்ல உட்கார்ந்து புண்பட்ட மனதை புகைவிட்டு ஆற்றிக்கொள்ளும் காட்சி தான் இது. ஏங்க, கிரிக்கெட் கிரவுண்டில் உட்காந்து இந்த மாதிரி ஸ்மோக் பண்ணலாமா? அதுவும் சிகரெட் பிடிக்கலாமா? அதுக்கு தடை கிடையாதா? பிசிசி எதுவுமே சொல்லலையா? 19வது ஐபிஎல் சீசன் ரொம்பவே பரபரப்பாக நடந்துகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு ஆஃப் முடிஞ்சிருச்சு அப்படின்னே சொல்லலாம். இதில் எதிர்பாராத அணியெல்லாம் எதிர்பாராத நேரத்தில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணி டேபிள் டாப்பராகவே இருக்காங்க. ஆனால் ஆண்ட பரம்பரை, ஆளும் பரம்பரை, நாங்கள் 4-5 கப்பு வச்சுருக்கோம் அப்படின்னு சொன்ன டீம் எல்லாம் இன்னைக்கு யார் லாஸ்ட்டில் ஃபஸ்ட்டு வர போகிறோம் அப்படின்னு போட்டி போட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த சீசனோட 40வது போட்டியில் பஞ்சாப் அணியும் ராஜஸ்தான் அணியும் மோதினாங்க. ஆட்டம் ரொம்பவே பரபரப்பாக போச்சுன்னு சொல்லலாம். பொதுவாக ஐபிஎல் மேட்ச் நடக்கும்போது கேமரா என்ன பண்ணுவாங்கன்னா, வியூவர்ஸை கொஞ்சம் குஷிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி கண்கொள்ளா காட்சிகள் எல்லாத்தையும் ஃபோக்கஸ் பண்ணி காட்டுவாங்க. அப்படிப்பட்ட சூப்பர் ஃப்ரேம் தான் இந்த ஸ்மோக்கிங் சீன். சரியா 16வது ஓவரில் ராஜஸ்தான் அணியோட கேப்டன் ரியான் பராக் ட்ரெஸ்ஸிங் ரூம்ல உட்காந்து சிகரெட்டை இழுத்து புகை விட்டது அதில் தெள்ள தெளிவாக பதிவாகிடுச்சு. இந்த வீடியோ தான் இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்குது, சர்ச்சையும் ஏற்படுத்தி இருக்கு. ஏங்க, பேட்டை கொடுத்து கிரவுண்டுக்கு போய் 6 பறக்க விடுங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் போன வேகத்தில் திரும்பி வந்து டக் அவுட்டில் உட்காந்து புகையை பறக்க விட்டுறீங்களே கேப்டன், இதெல்லாம் நியாயமா அப்படின்னு சொல்லி ஆர்ஆர் ஃபேன்ஸ் எல்லாம் ரொம்பவே காண்டாயிட்டாங்க. அவர் அவுட் ஆன சோகத்தில் வந்து தம் அடிச்சுக்கிட்டு இருக்காரு, இதெல்லாம் நீங்கள் பெருசுபடுத்தலாமா அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. ஆனால் ஐபிஎல் விதிகளின்படி ட்ரெஸ்ஸிங் ரூமில் உட்காந்தோ கிரவுண்டில் நின்னோ இந்த மாதிரி புகைப்பிடிக்க கூடாது. அது மட்டும் இல்லாமல் இந்த சிகரெட் மாதிரியான சாதனங்களை எல்லாம் தன்னோட எடுத்துக்கிட்டே வரக்கூடாதுன்னு ஐபிஎல் ரூல் ஸ்ட்ரிக்டாக சொல்லுது. அது மட்டும் இல்லை, இந்தியாவில் சிகரெட் அதாவது மின்னணு சிகரெட் பயன்படுத்துவது மின்னணு சிகரெட் தடை சட்டம் 2019 படி சட்டவிரோதமானதுன்னு அரசாங்கமே சொல்லுது. அது மட்டும் இல்லை, இந்த சிகரெட் உற்பத்தி, விற்பனை, பயன்பாடு, ஏற்றுமதி, இறக்குமதி இது எல்லாத்துக்குமே தடை விதிக்கப்பட்டிருக்கு. அதை மீறி நீங்கள் தப்பி தவறு ஏதாவது யூஸ் பண்ணீங்க, பயன்படுத்தினீங்க, எங்கேயாவது ஒளிச்சு வச்சிருந்தீங்க, இந்த மாதிரி தகவல்லாம் கேள்விப்பட்டால் 1 வருஷம் ஜெயிலு கன்ஃபார்ம். இதனால ரியான் பராக் பண்ணது விளையாட்டு விதிகளையும் தாண்டி சட்டவிரோதமான பல சிக்கல்களையும் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லப்படுது. ஒருவேளை ரியான் பராக்கை பிடிச்சி ஜெயிலில் போட்டுருவாங்களோ? இந்த விஷயம் வைரல் ஆனதுக்கு அப்புறம் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி கிட்ட விளக்கம் கேட்டு ரியான் பராக் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு பிசிசிஐ தரப்புல விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கு. இதுல கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, இதே சீசன்ல ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியோட மேனேஜர் ரோமி பிந்தர் என்ன பண்ணார்னா, டக் அவுட்ல உட்காந்து மொபைல் போன் தாங்க நோண்டிக்கிட்டு இருந்தாரு. அதுக்கே பிசிசிஐ அவருக்கு அபராதம் விதிச்சிருச்சு. மொபைல் போன் நோண்டினவருக்கே அபராதம் விதிச்சாங்கன்னா புகை விட்டவருக்கு என்ன பாராட்டு விழாவை நடத்துவாங்க. இந்த விஷயம் வைரல் ஆனதை தொடர்ந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் கேப்டன் ரியான் பராக்குக்கு போட்டி ஊதியத்தில் 25% அபராதம் விதிச்சு நடவடிக்கை எடுத்திருக்கு பிசிசிஐ. இத்தோட கடைய சாத்திரி கிளம்புற. மீண்டும் சூப்பரான கண்டென்ட்டோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பாய் சொல்லிக்கிறது நான் உங்கள் அருண் பாண்டியன். உங்கள் சத்யாவில் ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை மே 1 ஒரு நாள் மட்டும்.